அதுக்கடுத்து அபூபக்கர் என்ற சகோதரர் திருநெல்வேலியிலிருந்து கேட்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் நபி ஆனார்கள். அதற்கு முன்னர் அவர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமினா அவர்களுக்கும் இஸ்லாம் பற்றி தெரியாது தானே. அப்போது ஏன் நல்ல ஆமினா அவர்களுக்கு நரகம் கொடுத்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறாரு. இது நல்ல ஒரு கேள்வி தான் கேட்குறாரு. ஏன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் தந்தையர் வந்து இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே மூத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாவுடைய தகப்பனார் வந்து அவங்க தாய் வயிற்றில் இருக்கும்போதே மூத்தா போயிடுறாங்க. அவங்க தாயார் வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே தாயாரும் இறந்துடுறாங்க. அப்போ இஸ்லாம்லாம் வரல. அப்போ ரசூலுல்லாவே 40 வயசு வரைக்கும் எந்த மார்க்கமும் இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாவுடைய தகப்பனார் தாயார் வந்து நரகம்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு ஏன்னா எதுக்கு இந்த கேள்வி கேட்குறாருன்னு கேட்டால், 2 ஹதீஸுகள் இருக்கிறது. தாயை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ரசூலுல்லாவுடைய தகப்பனாரை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த 2 ஹதீஸையும் சொன்னால் தான் இது விளங்கும். அந்த ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு மனிதர் வர்றாரு ரசூலுல்லாட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் ஐன அபி, என் தகப்பனார் இப்போ எங்கே இருப்பார்? தகப்பனார் மூத்தா போயிட்டார். அவரை பற்றி கேட்குறாரு, யார் ரசூலல்லாஹ் ஐன அபி, அல்லாஹ்வுடைய தூதர் என் தகப்பனார் இப்போ எங்கே இருப்பார்? சொர்க்கத்திலே நரகத்திலே? அந்த அர்த்தத்தில் கேட்குறாரு. கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபின்னார், அவர் நரகத்திலாம் இருப்பார். அப்போ நரகத்தில் இருப்பார்னோன்னா வருத்தப்பட்டு போகிறார். ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு அவர் கூப்பிட விட்றாங்க. பலம்மா கஃபா அவர் போன பிறகு தாகு அவரை ரசூல்லா அழைத்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இன்ன அபி வ அபாக ஃபின்னார், ஏன் தகப்பனாரும் ஓன் தகப்பனார் நரகத்தில் தான்றாங்க. அவர் தகப்பனாருக்கு தான் ரசூல்லா பதில் சொல்கிறாங்க. அவர் வருத்தப்பட்டு போவார்ல, நம்ம வாப்பா நரகவாசியாக போயிட்டாருன்னு கவலைப்பட்டுட்டு போவாருங்க. கூப்பிட்டு உங்கள் வாப்பா மட்டும் இல்லைப்பா எங்கள் வாப்பாவும் தான் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. இன்ன அபி வ அபாக ஃபின்னார், என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில். இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரி வந்து தகப்பனாரை பற்றின ஹதீஸ். தாயாரை பற்றின ஹதீஸ் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்விடத்தில் நான் ஒரு அனுமதி கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய தாயாருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று துவா செய்வதற்காக வேண்டி அனுமதி கேட்டேன். இறைவா எங்கள் அம்மா மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு துவா செய்வதற்காக மன்னிப்பு கேட்டேன். இறைவன் எனக்கு அது அனுமதி தரலை. உங்கள் தாயாருடைய பாவத்தை மன்னிப்பு கேட்குறதுக்கு பர்மிஷன் இல்லை. அதே நேரத்தில் கபரை போய் பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டேன், அனுமதி கொடுத்தான். இதுவும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ யாருக்கு பாவ மன்னிப்புக்கு அனுமதி இருக்காதுன்னா முஷ்ரிக்குக்கு தான் இருக்காது. அப்போ ரசூலுல்லாவுடைய அம்மாவுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் துவா செய்ய தடை செஞ்சுட்டான்ல. அப்போ இந்த 2 ஹதீஸிலும் என்ன செய்யுதுன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய தாய் தந்தையர்கள் வந்து முஸ்லீமாக இருக்கவில்லை, அவங்க வந்து சொர்க்கவாசிகள் இல்லை என்று தெளிவாக இந்த 2 ஹதீஸ்களும் காட்டுகிறது. அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதில் நிறைய விஷயங்கள் வந்து அறிஞர்கள் இதில் சில சந்தேகங்களை எழுப்புகிறாங்க. என்ன எழுப்புகிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவங்க காலத்துக்கு முந்தின வாப்பாவெல்லாம் இருக்கார்ல, ரசூலுடைய வாப்பா தாத்தா அம்மா இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது யாசின் சூராவில் 6வது வசனத்தில் 36 வசனத்தில் சொல்கிறான், லி துந்திர கௌமன் மா உந்திர ஆபாவும், இவர்களுடைய பெற்றோர்கள் இவருடைய முன்னோர்கள் எச்சரிக்கப்படாத ஒரு சமுதாயத்திற்கு நீ எச்சரிக்கை வந்திருக்கிறாய். ரசூலுல்லாஹ் அனுப்புகிறங்கிறான், நீ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற. இவங்களுடைய அப்பம்பாட்டன்மார்களுக்கு யாரும் வரலன்னு எல்லாம் சொல்கிறான். இந்த மக்கத்து காஃபிர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுடைய அப்பன் இப்ராஹிம் நபி வந்தாருங்கிற அது பல்லாயிரம் வருஷத்துக்கு முந்தின விஷயம், அது பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ் யாருக்கு அனுப்பப்பட்டார்களோ அவங்களுடைய அப்பன்பாட்டன்மார்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நபி வந்தாங்களா? நபி வரலன்னு இந்த வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுது? திந்துர கௌமன், ஒரு சமுதாயத்தை எச்சரிப்பதற்காக உன்னை அனுப்பியிருக்கிறோம். எந்த சமுதாயம் என்றால் மாவுந்திர் ஆபாகும், இவங்களுடைய முன்னோர்கள் வந்து எச்சரிக்கப்படவில்லை, நபி அனுப்பப்படலை. அப்போ நபி அனுப்பப்படாத ஒரு சமுதாயத்துக்காகவும் உன்னை அனுப்பியிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய தாய் தந்தை பாட்டனார் கொள்ளு பாட்டனார் எள்ளு பாட்டனார் இவங்களெல்லாம் நபிமார்கள் அனுப்பப்படாத ஒரு சமுதாயம். நபிமார்கள் அனுப்பப்படாத சமுதாயம் வந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கிறாட்டி குற்றமாகுமா அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்தை வைத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி வந்து இது 36 அது மாதிரி 32 வசனத்தில் ஒன்று வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், லி துந்திர கௌமன், ஒரு சமுதாயத்தை எச்சரிப்பதற்கு உன்னை நம்ம அனுப்பியிருக்கிறோம். மா தாகும் என்னதிரி மின் கபலிக்க, உமக்கு முன்னால் எந்த ஒரு எச்சரிப்பும் அவங்களுக்கு வந்ததில்லை, அவங்களுக்கு எந்த எச்சரிப்பாளரும் வந்ததில்லைன்னு வருகிறது. அப்போ ஃபஸ்ட்டு விளங்குறோம், ரசூலுல்லாவுடைய பாப்பா அம்மா மட்டும் இல்லாமல் முந்தி உள்ள எல்லாருமே நபிமார்கள் அனுப்பப்படாத சமுதாயமாக இருந்தார்கள்னு வந்துருச்சு. இதாகிடுச்சா? அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்னொரு வசனத்துலேயும் வருது. 6வது சூறாவில்
155 156 அதுலலாம் என்ன வருதுன்னு கேட்டால், எங்களுக்கு இந்த வேதம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்குல்ல, ரசூலுல்லாவுக்கு அருளப்பட்டிருக்கு. இது எதுக்கு அருளிருக்கிறோம் என்று கேட்டால், எங்களுக்கு முன்னாடி யூத நசாராக்களுக்கு தான் நீ வேதம் கொடுத்தாய், எங்களுக்கு நீ தரலையே என்று இந்த மக்கள் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக இவங்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தேங்கிறான். அதாவது யூத நசாராக்களுக்கு நான் வேதத்தை கொடுத்துட்டேன், அதை பற்றி இந்த காபிர்கள் நாளைக்கு மறுமையில் முறையிடுவார்கள். எப்படி? இறைவா, யூத கிறிஸ்தவருடைய வேதத்தை கொடுத்தாய், அவங்க நேர்வழி பெற்றார்கள், எங்களுக்கு தரலையே அப்படின்னு இந்த மக்கத்து காபிர்கள் கேட்கக்கூடாது என்பதற்கு தான் உனக்கும் தாண்டா தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான்னு வருகிறது. அப்போ என்ன வழங்குதுன்னு கேட்டால், இந்த சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் தான் ஃபஸ்ட் நபியாக வர்றாங்களே தவிர அதுக்கு முன்னாடி நபி அனுப்பப்படலைன்னு வழங்குகிறது. இந்த 657 வருஷம் தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கையில் ரசூலுல்லாவுக்கு முந்தின ஒரு காலம் நபிமார்கள் வராத ஒரு காலம். நபிமார்கள் வராத காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், தௌஹீதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் குற்றவாளியை எப்படி ஆவார் என்ற கேள்விக்கு இந்த வசனங்கள் ஒரு வலுவான ஒரு சான்றாக நிற்கிது. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அதாவது மறுமை நாளில் நரகத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் போடுவான். சில பேர் நரகவாசிகளை போடும்போது அல்லாஹ் கேட்பான், குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், ஒவ்வொரு கூட்டமாக நரகத்தில் தூக்கி போடப்படும் பொழுது சாலஹும் ஹசனத்துஹா, நரகத்தினுடைய காவலர்கள் கேட்பார்கள், அலம் ஏத்திக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிப்பவர்னா நபி, உங்களுக்கு நபி ஒருத்தர் வரலையா? நரகவாசிகளுக்கு நரகத்தில் போடும்போது அல்லாஹ் கேட்பானா, அலம் ஏத்திக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிப்பவர் ஒருத்தர் வரலையான்னு நல்லா கேட்பானா. அவங்க சொல்லுவாங்கன்னா, கலா பலா கஜானா நதீர், எங்களுக்கு எச்சரிப்பவர்லாம் வரத்தான் செஞ்சாங்க, இப்போ கதப்புனா நாங்கள் தான் மறுத்துட்டோம், ஓ குல்னா மானசல்லாஹு மின் செய்யின், அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கலன்னு நாங்கள் மறுத்துட்டோன்னு சொல்வார்கள்னு வருது. அப்போ நரகவாசிகள்கிட்ட எல்லாம் கேட்டு தான் உள்ளே போடுறான். எப்படி போடுறான்? டே, உனக்கு நபி வந்தாங்களா? வந்தாங்க, போ நரகத்துக்கு. நபி கேட்கலையில போ. அப்போ நரகத்தில் போடுறவன் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன கேட்குறான்னு கேட்டால், உங்களுக்கு எச்சரிப்போர் வந்திருக்கிறார்களான்னு அல்லாஹ் கேட்பான். வந்தார்கள், நாங்கள் மறுத்துட்டோன்னு அவர்கள் சொல்வார்கள், அதுக்கு பிறகு தான் நரகத்தில் போடப்படுவார்கள்னு வருகிறது. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது என்ன வருதுன்னு கேட்டால், நபிமார்கள் அனுப்பப்படாட்டி தண்டனை இல்லைன்னு வருது. ஏன்னா அது கேட்டுக்கிறது நரகத்தில் போடுறான்ல. நரகத்தில் போடும்போது என்ன கேட்குறான்னு கேட்டால், அலம் ஏத்திக்கும் நதீர், எச்சரிக்கை பண்ணுறாலும் உங்களுக்கு வரலையா அப்படின்னு நல்லா கேட்குறான். அவங்க என்ன செய்கிறாங்க? வந்தாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறல. அப்போ வந்தாங்க. இது ஒரு கேள்வி எதுக்கு எல்லாம் ஆக்குறான்? நபிமார்கள் அனுப்பப்படாட்டி வேதனை இல்லைன்னு தானே வருது. இந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது இருக்குது. அதே மாதிரி 5:19 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், யா அஹ்லல் கித்தாப், வேதக்காரர்களே, யூத நசாராக்களை கூப்பிட்டு எல்லாம் சொல்கிறான், யா அஹ்லல் கித்தாப், வேதக்காரர்களே, கஜ்ஜாக்கும் ரசூலுனா யுபையுனுலக்கும் அலா ஃபத்ரத்தி மின் ரசூல், ரசூல்மார்கள் அனுப்பப்படாத அந்த வெற்றிடமான காலத்தில் இந்த ரசூல் உங்கள்கிட்ட வந்து விட்டார். அது ஈசா நபிக்கும் ரசூல்லாவுக்கு மத்தியில் எந்த நபியும் வரல. அதனால் அந்த நபிமார்கள் அனுப்பப்படாத வெற்றிடமான காலத்தில் தான் உங்களுக்கு இந்த தூதரை நம்ம அனுப்பியிருக்கிறோன்னு சொல்லும் பொழுது அந்த காலத்தில் நபி வரலேன்னு ஆகுது. அது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ எப்படி ரசூலுல்லாவுடைய தாய் தந்தையரை பற்றி நரகவாசின்னு சொல்லக்கூடிய ஹதீஸை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? குர்ஆன் தெளிவாக என்ன சொல்லுதுன்னு கேட்டால், யாரையும் தண்டிக்கிறதா இருந்தால் எச்சரிப்பவர் வரணும், அது நபி வரணும். நபி அனுப்பப்படாத மக்கள் தடுமாறி போயிருந்தார்கள்னு சொன்னால், தடம் மாறி போயிருந்தார்கள்னு சொன்னால் அவங்கள அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், மறுமையிலையும் தண்டிக்க மாட்டான் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம். அது ரசூலுல்லாவுக்கு முந்தின காலத்துக்கு நபி இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபிக்கு அப்புறம் ஒரு நபி வந்ததில்லை அரபுகளுக்கு. அது ஈசா நபி வந்தது கூட அவங்களுக்கு வந்தாங்க, யூத நசாராக்களுக்கு வந்தாங்களே தவிர இந்த அரபுகளுக்கு இஸ்மாயில் நபியோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் தான் வர்றாங்க. அப்போ இவ்வளோ நீண்ட நெடுங்கால நபிமார்கள் வரலை என்று சொல்லும் பொழுது அவங்கள எப்படி தண்டிக்கலாம் வருது. அப்போ இது 2 முடிவுக்கு வரணும். என்ன வர்றாங்க? சில அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதுக்கு மாற்றமாக இருக்குன்னா அது ஹதீஸை தள்ளிடணும், ரசூலுல்லாவுடைய தாய் தந்தையருக்கு அந்த தண்டிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தள்ளணும்னு சொல்லக்கூடியவங்க ரசூலுல்லாவுக்கு மட்டும் சொல்லக்கூட எல்லாருக்கும் சொல்லணும்ல, அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த நபிமாரில் அனுப்பப்படலைன்னா ரசூலுல்லாவுக்கு மட்டும்தானா? யாருக்கு அனுப்பப்படலை இல்லை? அப்போ இப்ராஹிம் நபி காலத்துலேருந்து ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் உள்ள ஒருத்தரையும் தண்டிக்க மாட்டோம்னு சொல்லணும். அப்படி சொல்கிறாங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு மட்டும் அதை பொறுத்துனீங்கன்னு சொன்னால், நபிமார்கள் அனுப்பப்படலைங்கிறதுக்கு தான் அந்த தண்டனை என்று சொன்னால், தண்டனையிலிருந்து விதிவிலக்கு என்று சொன்னால் அது அனைவருக்கும் தானே இருக்கணும்.
யாருக்கு அனுப்பப்படல? இல்லை, அபூஜஹலுடைய வாப்பாவுக்கு நரகம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு வரவில்லை. அபூலஹபுடைய வாப்பாவுக்கு அந்த அப்துல் முத்தலிபு யாருக்குமே நரகம் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? அவங்களுக்கெல்லாம் நபிமார்கள் வரல. அப்போ நபிமார்கள் வரல என்பதற்காக வேண்டி தண்டிக்கக்கூடாது இருந்தால் இந்த ஹதீஸ் சரியில்லை என்ற ஒரு முடிவுக்கு தான் வரணும். ஆனால் யாரும் வரல. எல்லா அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது ஒரு மனிதன் இறை தூதர் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு வரணும் அப்படி அர்த்தம் கிடையாது. இறை தூதர்கள் வந்த சமுதாயமாக இருந்தால் அவங்க தொழுகை, நோன்பு, இபாதத்து, வணக்க வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களாக இருப்பார்கள். இறை தூதர்கள் வராத சமுதாயமாக இருந்தால் குறைஞ்சபட்சம் தௌஹீதில் மட்டுமா இருக்க வேண்டும். அதுக்கு நபி வர வேண்டிய அவசியம் கிடையாது. நபிமார்கள் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த கல்லை கல்லுன்னு வழங்குறதுக்கு நபியா வரணும்? இதை போய் ஒருத்தன் கடவுள்னா இது எப்படி நீ கடவுள்னு சொன்னேன், உன் அறிவு சொல்லலையான்னு கேட்பானா இல்லையாங்களா? நபி அனுப்பணும். நபி அனுப்புறதுக்கு எப்படி? ஏன் தொழுவுலங்கிறதுக்கு நபி அனுப்பாமல் கேட்க முடியாது. தொழுவுறது நபி சொல்லி கொடுத்தா தான் தொழுவ முடியும். நோன்பு ஏன் வைக்கல, இந்த மாதிரி ஏன் ஜக்காத்து கொடுக்கலன்னா அது யாரும் சொல்லி தரலையே அப்படின்னு பதில் சொல்லிடுவான். ஒரு கல்லை அப்படி இவனா ஒரு கல்லை உண்டாகிட்டு இதை கடவுளுங்கிறான். இது எப்படா கடவுள்னு உனக்கு யாரா சொன்னான்னு கேட்டால் அவன் அறிவே சொல்லி இது கல்லுன்னு சொல்லி, எதை கல்லுன்னு அவன் அறிவு சொல்லுது அதை கடவுள்னு அவன் சொல்லுகிறான். அப்போ இந்த கல்லை கல்லுன்னு வழங்குவதற்கும் கழுதையை கழுதன்னு வழங்குவதற்கும் சூரியனை சூரியன் என்று வழங்குவதற்கும் அதுக்கு இறை தூதர் வரணுமா? அந்த குறைஞ்சபட்ச நம்பிக்கையில் இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்பட மாட்டார்கள். அப்போ என்ன அதில் வருதுன்னு கேட்டால், அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்மளுக்கு பேசிக்கிலே நான் அதை அமைச்சிருக்கிறேன்னு நமக்கு சொல்லி காட்டுறான். அதாவது நபிமார்களுக்கு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி உள்ள மக்கள் இப்ராஹிம் நபியுடைய அனைத்து சுன்னத்து எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. நபிமார்கள் வரல எல்லாம் மறக்கடிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் கண்டிப்பாக எதில் இருந்திருக்கணும்? அவங்க ஒரு இறைவன் ஒருத்தந்தான்கிறது கரெக்டாக இருந்திருக்கணும். கழுத குதிரையெல்லாம் கடவுள் இல்லைன்னு கரெக்டாக இருந்திருக்கணும். அந்த நம்பிக்கையில் இருந்து கொண்டு எந்த ஒரு இபாதத்தை அவங்க செய்யாட்டா கூட அதெல்லாம் கேட்க முடியாது. இபாதத்தை அல்லாஹ் சொல்லி கொடுத்தா தானே செய்ய முடியும், அல்லாஹ் தான் சொல்லி தரலையே அப்படின்னு வந்துடும். இதை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்மளுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி 7வது சூறாவில் 172 173 வசனங்களில் ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் எல்லாரையும் ஆதமுடைய முதுகிலிருந்து அல்லாஹ் வெளியேற்றினான். அவனுடைய வல்லமையை கொண்டு நம்மெல்லாம் அந்த அணுக்களாக இருந்திருப்போம்ல, எல்லாமே ஆதமுடைய இருந்த மக்களை தான் நம்ம இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறோம். உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களும் எங்கே இருந்தாங்க? ஆதம் உள்ள தான் இருந்தாங்க. அப்போ ஆதமிலிருந்து யாரெல்லாம் வெளிவர போகிறார்களோ அவ்வளோ பேரையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனோட வல்லமையை கொண்டு அப்படி வெளியேற்றுகிறான். வெளியேற்றி விட்டு அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கே சாட்சியாக ஆக்கி அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்பான். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை நீ இறைவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை கேட்குறோம் என்று கேட்டால், கியாமத்து நாளில் விசாரிக்கும் பொழுது எங்களுக்கு யாரும் சொல்லலை, ஒருத்தரும் வரலன்னு நீ சொல்லக்கூடாது என்பதற்கு தான் இப்போ இந்த அக்ரிமெண்ட் எடுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டால், நபிமார்கள் வரலைங்கிற பேச்சு தௌஹீது விஷயத்து கிடையாது. ஏன்னாட்டா உன்னை படைக்கும் பொழுது ஆதம படைத்த உடனே என்ன செஞ்சுட்டு அம்புட்டு போயிட்டேன், எனக்கு உடன்படிக்கை எடுத்துட்டேன். எப்படி எடுத்துட்டேன்? ப்ரோக்ராம் அமைச்சுவிட்டேன். எப்படி? நான் உங்கள் இறைவன் இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க. இதை எதுக்காக கேட்டேன் என்று சொன்னால், அந்த கூடு யோமல் கியாமத்தி, கியாம நாளில் நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி, இன்னா குன்னான் காதா காஃபிரின், இது எங்களுக்கு தெரியாதே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி செஞ்சேன் நல்லா சொல்லி கேட்டான். அப்போ என்னென்னு கேட்டால், நம்ம மூளையிலேயே ப்ரோக்ராம் பண்ணிட்டான்ல. என்னென்னு பண்ணிட்டான்? கடவுளை வழங்குவதற்கு தூதர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுள் எதுன்னு வழங்குவதற்கு என்ன வேண்டியதில்லை. கல்லுன்னு வழங்குறதுக்கு தூதராக வரணும், மண்ணை மண்ணுன்னு வழங்குறது, கழுதைன்னு வழங்குறதுக்கு எதுக்கு இறைய தூதர் வரணும்? உனக்கே தெரியும்ல. உன்னுடைய அறிவை கொண்டே என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ தயாரித்தவை கடவுள் இல்லைன்னு வழங்க வேண்டும். இதை நானே ப்ரோக்ராம் பண்ணிட்டேங்கிறான். அது 7வது சூறாவில் 172வது. இந்த ப்ரோக்ராம் பிரகாரம் தான் ஒவ்வொருவரும் என்னவா வாழணும்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி உள்ள தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் அவங்க என்னவா வாழ்ந்திருக்கணும்னு கேட்டால், கல் மண்ணு கடவுள், படைப்புகள் கடவுள் இல்லை, படைத்தவன் தான் கடவுள். இந்த ஒரு விஷயம், மற்ற எதுக்கும் கேள்வி கிடையாது. மற்றதுக்கெல்லாம் நபிமார்கள் அன்பாட்டி கேள்வி கேட்க மாட்டான். வேறு விஷயத்தில் குறை செஞ்சுருந்தாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. இப்படியான ஒரு கூட்டத்தார் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு பேரையும் நல்லா சொல்கிறான், சாபியின்கள்னு பேர் வைக்கிறான்.
அவங்களுக்கு என்ன பேர்? சாபியன்கள். சாபியன்கள்னு சொன்னால் ஓரிரை கொள்கையில் இருந்தவர்கள், அவங்கள சாபியன்கள். அவங்க இந்த சிறுக்கெல்லாம் வைக்கிற கூட்டத்தில் சேரவே மாட்டாங்க. இதெல்லாம் கல்லை போய் வணங்காதன்றுவாங்க. இப்படியான கூட்டம் இருந்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. 2:62 சொல்லுகிறது. இன்னல்லதீன ஆமனு, யார் இப்போ மூமினா இருக்கிறார்களோ இவர்களும், ஒல்லதீன ஹாது, யார் யஹூதியாக இருக்கிறார்களோ அவர்களும், ஒன் நசாரா, யார் நசாராக்களாக இருக்கிறார்கள் அவர்களும், சாபியின, சாபியன்களாக இருக்கிறார்கள் அவர்களும். இந்த 4 சாராரில் மன் ஆமன பில்லாஹி, யார் அல்லாவை நம்பி இருக்கிறானோ, ஒல்லியோமில் ஆகிரி, மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது என்று சொல்லி ஆகிரத்தை நம்பி இருக்கிறானோ, வமில சாலிகன், அவனுக்கு தெரிஞ்ச நல்லறத்தை செய்கிறானோ, ஃபலஹும் அஜ்ரும் இந்த ரப்பிஹிம், அவங்களுக்கு அல்லாட்ட கூலி இருக்குது. சாபியன்கள் யாருன்னா நபிமார்கள் அனுப்பப்படாத சமுதாயம். நபிமார்கள் அனுப்பப்படாமல் இருந்தும் ஓரிரை கொள்கையில் இருந்த சமுதாயத்துக்கு பேர் சாபியன்கள். சாபியன்களுக்கு கூலி இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ சாபியனாக இல்லாமல் இருந்தால் அவங்க என்னவா இருக்கணும்? அவங்களுக்கு தண்டனை இருக்குது, அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. இதே கருத்துப்பட உள்ள வசனம் 5வது சூறாவில் 69 வசனத்திலும் இருக்கிறது. இதில் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறேன்னு, இப்போ ரசூல்லா தன்னை நபின்னு சொன்னாங்கல்ல, நபின்னு சொன்ன உடனே அந்த மக்கத்து காபியர்கள்லாம் ரசூல்லாவுக்கு வச்ச பேர் என்னன்னு கேட்டால் சாபின்ட்டாங்க. ரசூல்லா தான் தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிட்டாங்க. அவங்க ஒரு பேர் வைப்பாங்கல்ல, எதிரிகள் நமக்கு ஒரு பேர், குழப்பவாதிகள் நமக்கு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரசூல்லாவுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு கேட்டால் இவர் ஒரு சாபி. சாபின்னா என்ன? சாபின்னு கூட்டம் இருக்கிறாங்க. அதாவது ஒரு இறைவனைத்தான் வணங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க போய் தான் ரசூல்லாவே என்ன செஞ்சாங்க, இவர் சாபி மதத்தில் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு வருது. இந்த விஷயம் உதாரணத்து சொல்வதாக இருந்தால், ஒரு தண்ணி ஒரு பிரயாணத்தில் போவாங்க. ரசூல்லா பிரயாணத்தில் போனால் தண்ணி இருக்காது, எங்கேயா தேடி பிடிச்சிட்டு வாங்கப்பாண்டா ஒரு பொம்பளை என்ன செய்யும், ஒரு தோல் துருத்தியில் தண்ணியை கொண்டு போவோம். கொண்டு என்ன செய்வாங்கன்னா, போய் வாங்க தண்ணியை கொண்டுட்டு வா, எங்களுக்கு தேவைப்படுது, ரசூல்லாவை கூப்பிட்டு வர, உன்னை கூப்பிட்டு வர சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, யார் இந்த சாபி இருக்கார் அவரான்னு கேட்பாங்க. அந்த அம்மா கேட்பாங்க. அந்த அம்மா என்ன கேட்பாங்க? அல்லது யுகால் லஹு சாபின்னு சொல்கிறாங்களா அவராங்கிறாங்க. அப்போ ரசூல்லாவை எப்படி சொல்லியிருக்காங்க அந்த மக்கள்? சாபியின் என்கிற ஒரு பேரில் அழைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் புகாரியில் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. அப்போ ரசூல்லாவை சாபின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கருத்தில் ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது. அதாவது ஒரு இறைவன் தான் யாராவது சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களை சாபின்னு சொல்லுவார்கள். ரசூல்லாவை அந்த மக்கள் சாபிங்கிற பேரால் தான் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி அபூதர் அல் கிஃபார் என்று ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வர்றார். ஒளிஞ்சு மறைஞ்சு வர்றார். மக்காவில் கேள்விப்பட்டு வர்றார். ரசூல்லாட்ட செஞ்சு ரசூல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு சந்திப்பார். அது பெரிய சம்பவம். சந்தித்தவன் ரசூல்லா என்ன செய்வாங்கன்னாட்டா, இறைவனை நான் தான் இறை தூதர் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. சொன்ன என்ன செய்வார்னா, அவர் நேர காபத்துல்லாவுக்கு போய் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு என்ன செய்வார், அந்த களிமாவை சொல்ல ஆரம்பிச்சிடுவார். உடனே என்ன செய்வாங்கன்னா, கூமு இலா ஹாதிஸ், அந்த சாபியை பிடிங்கன்றாங்க, அவரை சாபிங்கிறாங்க. அப்போ முஸ்லீம்ங்கிற பேர் அந்த மக்கள்கிட்ட கிடையாது. சாபின்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கிறாங்க. என்ன கூட்டம்? அவங்க ஒரு இறைவனை நம்புவார்கள், கல் மண்ணை வணங்க மாட்டார்கள். அப்போ இந்த இவரை போய் சாபிங்கிறாங்க. யாரை? அபூதர் அல் கிஃபாரியை சாபின்னு சொன்னார்கள். ஹதீஸ் புகாரியில் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஹாலித் பின் வலீத் ஒரு போரில் என்ன செய்வார்னு கேட்டால், எதிரிகள் தோற்றுருவாங்க. சரணடைவதற்கு என்ன செய்வாங்கன்னா, இஸ்லாத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னால் விட்டுறணும். இஸ்லாத்துக்கு வந்துக்கிறோன்னு சொல்கிறதுக்கு பதில் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சபானாம்பாங்க, நாங்களும் சாபி ஆகிட்டோங்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டோன்னு சொல்ல தெரியாமல் சபானான்னு சொல்கிறாங்க. சபானா சாபி, நாங்களும் சாபியில் சேர்ந்துட்டோங்கிறாங்க. ஆனால் இவர் கொண்டு விட்டார் அவங்களையெல்லாம். ரசூல்லா கண்டிக்கிறாங்க, எப்படின்னு கொன்றாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாலிது செஞ்ச செயலை விட்டு நான் விளைவிக்கிறேங்கிறாங்க ரசூல்லா. இந்த செய்தி புகாரில் 4339 ஹதீஸ்லையும் 7289 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அப்போ ரசூல்லாவுடைய காலத்தில் சாபின்னு ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த நபியும் வராமல், ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருந்தும் கூட கடவுள் ஒருத்தந்தான் என்று சொன்னவர்கள் இருந்தார்கள் என்பதை விளங்குகிறோம். அதனால தான் ரசூல்லாவை அந்த சாபின்னு அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஜெயிதுன்னு ஒரு ஆள் இருந்தார். ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல்னு ஒரு ஆள் இருந்தார். இவர் யாருன்னு கேட்டால், இவர் ஒரு ரசூல்லா காலத்துக்கு முந்தைய மூத்தா போயிட்டார். ரசூல்லா நபியான பிறகுலாம் இருக்கார், ஆனால் மூத்தா போயிட்டார். ரசூல்லாவுக்கு இப்போ நபியாகும்போது அவர் இருக்கலை, மூத்தா போயிட்டார். அவர் பேர் ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். அவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவரை நட்பு முறையில் பழகி விருந்து கொடுக்குறாங்க. ரசூல்லா வாங்க சாப்பிடன்னு கூப்பிட்டு ஜெயிதுக்கு விருந்து கொடுக்குறாங்க. அப்போ ஜெயித் என்ன செய்வார்னு கேட்டால், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்,
அல்லாவுடைய ரசூல்னு ஆவலையில் ரசூல் ஆகுறதுக்கு முந்தி உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் ஆகுறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சம்பவத்தில் இந்த ஜெயித் என்பவரை கூப்பிட்டு ரசூல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. அபா யகுல மின்ஹா, அதை சாப்பிட மறுத்துட்டு சொல்வார், இன்னில ஆக்குலும் இம்மா ததுபகுன அன்சாபிக்கும், உங்களுடைய சிலைகளுக்கு நீங்கள் அறுக்கிறீங்கல்ல அதை திங்கிறால் நான் கிடையாது. உலா ஆக்குழு இம்மா துக்கிரஸ்முல்லாஹி, அல்லாவுடைய பேர் சொன்னாலே தவிர நான் சாப்பிட மாட்டேன்றார். ரசூல்லாவே வந்து அல்லா பேர் அல்லாமல் அறுத்துருக்காங்கன்னு விளங்குது. அந்த சாப்பாடு அவர் கொடுத்துருக்குறாங்க. இவர் மறுத்துருக்கிறார், ஜெயிது மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாரு? நான் வந்து அல்லா பேரை சொல்லி அறுத்தா தான் திம்பேன், நீங்கள் வந்து சிலைகளுக்கு அறுத்தீங்கன்னா திங்க மாட்டேன்னு மறுத்துட்டான்னு வருது. அது புகாரில் 5499 ஹதீஸில் இருக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அவர் நினைஞ்சார், அந்த ரசூல்லாம் அந்த அல்லாவின் பேரை சொல்லி அறுக்கணுங்கிற விஷயத்தை அறிஞ்சிக்கிட்டாங்கன்னு வருது. அப்போ இது ஒரு விஷயமாச்சு. அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது அஸ்மா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த ஜெயித் இப்னு அம்ரை நான் பார்த்துருக்கிறேன், அவர் காபாவில் அப்படி முதுகை சாய்த்து வைத்து கொண்டு மக்கள்கிட்ட பேசுவாராம். யா மாசர குறைசு கூட்டத்தார்களே, உல்லாஹி மாமின்கும் அலா தீன் இப்ராஹிம கைரி, இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் என்னை தவிர யாருமே நீங்கள் இல்லை, நான் தான் இப்ராஹிம் மார்க்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவார். அப்படிங்கிற ஒரு விஷயமும் புகாரில் 3828 ஹதீஸில் இருக்கிறது. அது மாதிரி இந்த ஜெயித் இப்னு அம்ரு என்பவர் வந்து ஒரு இறைவனை வணங்கியிருக்காரு, இறைவன் அல்லாத பேரை சொல்லி அர்த்தா திங்க மாட்டார். அது மாதிரியான ஒரு சரியான பாதையில் நடந்த ஒரு ஆளாக இருந்தார். அப்போ இவருடைய மகன் தான் அந்த 10 சஹாபாக்கள். அவர் ஒரு ஆள், அவர் சயீத் இப்னு ஜெயித்னு வருவார்ல, ரசூல்லா 10 சொர்க்கவாசிகள்ங்கிறதுல ஒரு ஆள் வருவார். அதில் ஒரு ஆள் சயீதுன்னு ஒரு ஆள். அவர் யாருன்னு கேட்டால் இவருடைய மகன் தான். யாருடைய மகன்? ஜெயிதுடைய மகன் தான். இந்த ஜெயிது யாருன்னு கேட்டால் உமர் ரலியல்லாஹு மாமனார் வேறு. உமர் ரலியல்லாஹு இவர் மகளை தான் உமர் கட்டியிருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கிறார். இவரும் இந்த வரக்கா பின் நௌஃபல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசூலுல்லாஹுக்கு வஹி வந்த உடனே ஹதீஜா நாயகி என்ன செய்வாங்கன்னா, அவரை வரக்காட்டை கூட்டிகிட்டு வருவாங்க. அதில் புகாரில் ஹதீஸ் வரும், கான கத்தன சிறப்பில் ஜாகிலியா காலத்தில் அவர் கிறிஸ்துவராக மாறி இருப்பார் அப்படின்னு வருதுல. அவர் ஏன் கிறிஸ்துவராக மாறினார்னு கேட்டால், அவரும் அரபியில் உள்ள ஜாகிலியா காலத்தில் ஒரு மனுஷன்தான் அவரும் இவரும் கூட்டாளி. யார்? வரக்கா பின் நௌஃபல் என்பவரும் ஜெயித் இப்னு அம்ரு என்பவரும் கூட்டாளி. 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க கல்ல கடவுளுங்கிறாங்க, மண்ணை போட்டு கடவுளுங்கிறாங்க, சரியான மடப்பயிலுள்ள இருக்கிறாங்கன்னு வெறுத்துக்கிட்டு இருந்துட்டு பல பகுதிகளுக்கும் பிரச்சாரம் பண்ணி போய் யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு எல்லாத்தையும் அறிந்து கொண்டு, அப்போ இறைவனை பற்றி நமக்கு சரியான தெரியணும், இவங்களுடைய கொள்கை சரியில்லாமல் இருக்குன்ற போது அதில் அப்படி போய் விசாரித்த வகையில் தான் அந்த வரக்காங்கிறவர் கிறிஸ்தவரை மாறிடுவார். இவங்க சொல்கிற கடவுள் அது பரவாயில்லைன்னு சொல்லி கிறிஸ்தவரை மாறிடுவார். அதனால தான் அதில் வரும், கிறிஸ்தவராக மாறி இருந்து கிறிஸ்தவங்கள்லாம் படிச்சிருந்தார். அதன்படி தான் ரசூல்லா நபின்னு சொன்னோன்னு நினைஞ்சார், நீங்கள் இறை தூதராக வருவீங்க, நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா சொல்லுவார்னு வருதில்ல. அப்போ அந்த நேரத்தில் வரக்கா அப்படி மாறிடுவார். இவர் மாற மாட்டார். ஜெயித் என்ன செய்வார்? ஒரு இறைவன் தான், அதில் உறுதி அனுப்பெண் நிற்பார். அப்போ இந்த ஜெயித் இப்னு வரக்கா பின் நௌஃபல் என்பவரும் ஜெயித் இப்னு அம்ரு என்பவர்களும் சாபியன்களாக இருந்தவர்கள். வரக்கா வந்து கிறிஸ்தவரை மாறிட்டார். பிறகு ரசூல்லா வந்து நீங்கள் ஹயாத்தோடு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் என்றும் அவர் சொன்னாருங்கிறது வருது. உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லாட்ட வர்றாங்க, உமரும் வர்றாங்க, அந்த சாயிதும் வர்றாங்க. உமருடைய மைத்துனர் சாயித் இப்னு ஜெயித் இருக்கார், இந்த ஜெயிதுடைய மகன் வந்து சாயிது, ஜெயிதுடைய மருமகன் வந்து உமர். அப்போ உமர் ரலியல்லாஹு அவருடைய மச்சான 2 பேரும் சேர்ந்து ரசூல்லாட்ட வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, தஸ்தக்ஃபிரு ஜெயிதுக்கு நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்க, இஸ்லாத்தை நபின்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டார், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அவருக்கு பாவம் மன்னிப்பு தேடுங்கன்னு கேட்குறாங்க ஜெயிதுக்காக வேண்டி. ஏன்னா ஒருத்தருக்கு வாப்பா, ஒருத்தருக்கு மாமனார். உமருக்கு ஒரு மாமனார், சயீதுக்கு தகப்பனார். அப்போ எங்கள் தகப்பனாருக்கு பாவம் மன்னிப்பு தேடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக பாவம் மன்னிப்பு தேடுறேன், ஃபஸ்தக்ஃபிரா லஹு, நீங்களும் அவருக்காக நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்க. இன்னஹு யுபாசு உம்மத்தன் வாஹிதா, அவர் தனி சமுதாயமாக எழுப்பப்படுவார், ஒத்தாள நின்றுக்கிட்டு நினைஞ்சிருக்காரு, இவங்களுக்கு வந்து பாடம் கற்பிச்சிருக்கிறாரு, உறுதியாக நின்றுருக்கிறாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பாராட்டுவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆட்களாக இருந்தார்களேயானால் அவங்கள்ட்ட வந்து ஏன் தொழுவலை, இவர் ஜெயிதுனால கேள்வி கேட்க மாட்டான், நீ தொழுதியா, நோன்பு வச்சியா, ஜக்காத்தெல்லாம் கொடுத்தியான்னு கேட்க மாட்டான். ஏன்னு கேட்டால் அதுக்கு நபி வரணும். ஓரிரை கொள்கையில் இருந்தியாண்டா அதுக்கு நபி வர தேவையில்லை.
அப்போ வந்து அதாவது நபி அனுப்பப்படாவிட்டால் அவங்க வந்து தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்பது எதுக்குன்னு கேட்டால் வேறு வேறு அமல்களுக்கு தான் அது. ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்கிற விஷயம் வந்து ப்ரோக்ராமில் படைச்சவனே எல்லாம் நமக்கு அமைச்சு வச்சுட்டான். அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஜெயிதுக்கு சொர்க்கம்ன்ற சொல்கிறாங்க, வரக்கா பின் நௌஃபலுக்கு வந்து சொல்கிறாங்க, வாப்பாவுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவும் சாபியாக இருந்திருக்கணுமா இல்லையா? அவர் இந்த சிலைகளை வணங்கக்கூடியவராக இருந்தார். அவங்க அம்மாவும் சிலைகளை வணங்கினாங்க. அப்போ ரசூல்லா வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூலை ஏற்றுக்கொள்ளாத இவர் தனி உம்மத்தாக எழுப்பப்படுவாருங்கிறாங்க. அப்போ வந்து ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவர் மாதிரி யார் இருந்திருக்கணும்? ரசூல்லாவுடைய தகப்பனார் இருந்திருக்க வேண்டும், இருக்கவில்லை. ரசூல்லாவுடைய தாயார் இருந்திருக்க வேண்டும், இருக்கவில்லை. அதனால ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க நரகத்தில் இருந்துட்டாங்க. அப்போ வந்து ரசூல்லாவுடைய தாய் தந்தையருக்கு வந்து இப்போ நம்ம செய்யக்கூடிய இஸ்லாமிய வணக்க வழிபாடு குர்ஆனு அந்த விஷயங்கள் தெரியாமல் இருந்தால் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். அல்லாஹ்வே தெரியாமல் தான் கேட்பான். அவங்க தகப்பனார் வந்து ஏன்ப்பா ஒரு கல்லை வணங்குனேன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு அப்துல்லாவுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஆமினாக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு பதில் சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் அறிவுலே நான் தந்திருக்கிறேனே, உங்களுக்கு உள்ள புத்தியிலே இது வழங்குமே, நீங்கள் சிந்திச்சாலும் உங்களுக்கு வழங்குமேன்ட்டு எல்லாம் நினைஞ்சிருவான், அதுக்கு பதில் சொல்லிடுவான். அதனால் வந்து சாபியன்களாக வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் இருந்திருக்க வேண்டும். அதனால தான் முரண்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அல்லாஹ் வந்து யாரை தண்டிப்பதாக இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு நபி அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த விஷயத்துக்கு? எந்த நபியும் வராத ஆதிவாசிகள் மாதிரி காடுகளில் வாழ்ந்துக்கிட்டு ஒரு சமுதாயம் இருக்கும், அவனுக்கு எந்த நபியும் வந்திருக்க மாட்டாங்க. அவனுக்கும் கேள்வி உண்டு. எந்த விஷயத்துக்கு கேள்வி உண்டு? எதுக்குடா சூரியனை போய் கடவுள்னு ஏன்டா சொன்னேன்? எதுக்குடா மரத்தை கடவுள்னு சொன்னேன்? எதுக்குடா மண்ணை கடவுள்னு சொன்னேன்னு அவனை கேட்பான்ல. ஒருத்தன் நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்கான்னு என்ன வழங்கலை, அதை வழங்குறதுக்கு அறிவு பத்தாதா? அப்போ அந்த விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணி இருந்தால் நபிமார்கள் வரலைன்னு சொல்லி தப்பிக்க இயலாது. அதே நேரத்தில் வேறு வேறு அறப்பணிகள்லாம் வரதட்சணை வாங்குகிறான், வேறு வேறு தப்புகளெல்லாம் செய்கிறான், வச்சு அரபு பண்ணுறான்னு வைங்களேன், அதுக்கெல்லாம் வந்து அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா நபி வந்து சொல்லி கொடுக்கவில்லை. அது ஒரு பெரிய மேட்ரா ஆசைக்கு போகிறான்னு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ வேறு வேறு பாவங்கள் வேறு வேறு விஷயங்கள்லாம் செஞ்சு வட்டி வாங்கிட்டு இருந்தான்னு வைங்களேன், நபி வராத ஒரு சமுதாயமாக இருக்கிறாரு, ஓரிரை கொள்கையில் கரெக்டாக இருக்காரு, தொழிலே வட்டியாக இருக்குது, நல்லா கேள்வி கேட்பான் அவரை. உனக்கு நபி வரலையே, நீ எப்படி வட்டி கூடாதுன்னு இப்படி வழங்கியிருப்ப? அதுக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். அப்போ நபிமார்கள் வராட்டி தண்டனை இல்லைன்னு சொல்வது எதுக்குன்னு கேட்டால் தௌஹீது அல்லாத மற்ற விஷயங்களுக்கு தான். தௌஹீது விஷயத்துக்கு ஒரு இறைவன் என்கிற ஒரு விஷயத்துக்கு யார் வர வேண்டியதில்லை, அது வந்து நபிமார்கள் வரணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. நபிமார்கள் வராவிட்டாலும் என்ன செய்யணும், அவங்க அந்த கொள்கையில் இருந்திருக்கணும் என்ற அடிப்படையிலே தான் சாபியன்கள் ஒரு கூட்டம் இருந்தார்கள். அந்த கூட்டம் சொன்ன கொள்கையை ரசூல்லா சொன்னதுனால ரசூல்லாவை சாபின்னு சொன்னார்கள். அதில் எந்த அந்த மாதிரி ரசூல்லா அல்லா பேரில் அறுக்காட்டி திங்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ரசூல்லாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்குலாம் ஒருத்தர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால், அவரை ரசூல்லா சொர்க்கவாசின்னு சொல்கிறார்கள்னு சொன்னால் பாப்பாவை ஏன் சொல்லலை? ஜெயிதுக்கு சொர்க்கம்ங்கிறாங்க, அப்துல்லாவுக்கு சொர்க்கம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்? இதே மாதிரி அவருக்கு சொல்லி அவர் நபி அனுப்பப்படாத டாபிக் கிடையாது. நபி அனுப்பப்படாட்டாலும் நீ எதுக்காக வேண்டி ஜெயிது மாதிரி இருக்கலை? எதுக்கு சாபியன்களில் ஒரு ஆளாக நீ இருக்கலை? அப்போ சாபியன்களாக இருந்திருக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் ரசூல்லா காலம் வரைக்கும் உள்ள மக்கள் எந்த இபாதத்தும் கிடையாது. தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத்து இல்லை, வட்டி கிட்டி எல்லா தப்பும் செய்கிறாங்க. ஆனால் கள்ள கடவுள்னு ஆக்கலை. ஒரு சூப்பர் பவர் இருக்கான், நம்பி இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் கேட்கவே மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அதை சொல்லிக் கொடுக்க நபி அனுப்பலை. நம்ம அனுப்பாட்டி அப்படி தான் இருப்பாங்க. அதை எப்படி கேள்வி கேட்குறது? எதுக்கு மட்டும் கேட்பான்? ஒரு இறைவன் மேட்டரில் கரெக்டாக இருக்காரான்னு மட்டும் தான் இல்லை கேள்வி கேட்பான். அப்போ ஒரு இறைவன் விஷயத்தில் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லாவுடைய தாய் தந்தையர்கள் வந்து நரகவாசின்னு ரசூல்லா சொன்னது எதனால என்று கேட்டால், அவங்க வந்து சாபியின் குறைஞ்சபட்சம் சாபியன்களில் ஒரு ஆளாக இருந்திருக்கணும், இருக்கலைன்னு இதுலேருந்து விளங்குகிறது. அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லாவுடைய வாப்பா உம்மா எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா உயிர் கொடுத்து எழுப்புவானா நபியான பிறகு. அப்போ ஈமான் கொண்டு பிற மொத்த போயிடுவாங்களாம், சொர்க்கவாசி ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இப்படியான ஒரு கருத்துப்பட நிறைய ஹதீஸுகளை இட்டுக்கட்டி வச்சுருக்கிறாங்க. இது அவ்வளவும் அக்ஸருஹு மௌதுவுன் மக்குதூபுன் முஃப்தரன். இது வந்து முழுக்க முழுக்க இட்டுக்கட்டப்பட்டது, பொய், புழுகு மூட்டை இது அப்படின்னு சொல்லிட்டு, இது புழுகு மூட்டை என்று யாரெல்லாம் சொல்லியிருக்காருன்றா தாரகுத்னி, ஜவுசகானி, இப்னு ஷாஹீன், ஹத்தீப் பகதாதி, இப்னு அசாக்கிர், இப்னு நாசிர், இப்னுல் ஜவுசி, சுஹைலி, குர்துபி ஓ ஜமா, இன்னும் பெருங்கூட்டமே சொல்லியிருக்கிறார்கள்.
ரசூல்லாவுடைய தாய் தந்தையரை அல்லாஹ் உயிர் நபியான பிறகு பாப்பா அம்மாவை எழுப்பி விட்டானா, எழுப்பி விட்டு இப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுண்டானா சொல்லிட்டு மௌத்தா போயிட்டாங்க, அதனால சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு கதை கட்டி விட்டுருக்குறாங்க. ரசூல்லாவுடைய தகப்பனார் எப்படியா சொர்க்கத்தில் சேர்க்கறதுக்காக வேண்டி இந்த பொய்யை கட்டி விட்டுருக்குறாங்க. அது அவ்வளவும் பொய். என்ன செய்கிறாங்க? மௌலூவுன் மக்தூபுன் முஃப்தரன், இது இட்டு கட்டப்பட்டது, பொய்யானது, புனையப்பட்டது, தவறான செய்தி என்று சொல்லி இவ்வளோ அறிஞர்களும் மறுத்திருக்கிறார்கள். அதனால் அதையெல்லாம் நம்ம ஆதாரமாக எடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தகப்பனார்களுடைய இபாதத்துகள் சம்பந்தமாக அல்லாஹ் கேட்க மாட்டான், தௌஹீத் சம்பந்தமாக கேட்பான். கடவுளை என் கடவுளாக நீ நம்பலை, கடவுள் இல்லாத ஒன்றை என் கடவுளாக நம்பினாய், ஷிர்க்கை கண்டிப்பாக அல்லாஹ் கேட்பான். அதுக்கு நபி வர வேண்டிய அவசியம் கிடையாது என்று விளங்கிக்கிட்டால் அதில் ஒரு குழப்பம் வராது. இன்ஷா அல்லாஹ் இது குறித்த கூடுதல் விவரங்கள் இன்றைக்கி 10 கேள்வி கூட போகலை. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் மீது உள்ளது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.